வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது உடனடி தக்காளி தோசை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இது எல்லா வகை சட்னியோடையும் சாப்பிட்றப்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உடனுக்குடனே அப்டேட் வேணும்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தக்காளி தோசைக்கு தக்காளி அரைச்சிக்கலாம். அதுக்கு 2 மீடியம் சைஸ் நல்ல பழுத்த தக்காளியாக எடுத்திருக்கேன். அதாவது கட் பண்ணிங்கன்னா 1 கப் அளவுக்கு வரும். ஒரே ஒரு காஷ்மீரி சில்லி கலருக்காக காரத்துக்கு 2 வரமிளகா, ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துருக்கிறேன். இது எல்லாத்தையுமே நம்ம தண்ணி ஊற்றாமல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். உங்களுக்கு இஞ்சியோட ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஒரு சின்ன பீஸ் இஞ்சியும் போட்டு இதிலேயே அரைச்சிக்கோங்க. இப்போ இதில் மாவு பார்த்திங்கன்னா அரை கப் அளவுக்கு கடையில் வறுத்த ரவையே கிடைக்கும் இல்லையா, அது மாதிரி நைஸாக இருக்கிற ரவையை சேர்த்துக்கோங்க. 1/3 கப் அளவுள்ள அரிசி மாவு, 2 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. கோதுமை மாவு அதிகமாக போயிடுச்சு அப்படின்னா பிசு பிசுப்பாயிடும், அதனால் பார்த்து சேர்த்துக்கணும். 1 டீஸ்பூன் அளவுக்கு பொடி உப்பு சேர்த்துட்டு இதை நீங்கள் தண்ணி ஊற்றாமல் முதல்ல கரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மாவு கரைச்சிக்கலாம். இப்போ அரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கிறேன். ஊற்றி நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றிக்கலாம். ஸோ மொத்தமாக பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கரைச்சி ரெடி பண்ணியாச்சு. இதில் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்துட்டு இந்த தோசை மாவு பார்த்திங்கன்னா ஒரு 15 நிமிஷம் நல்லா ஊறணும். அப்போ தான் ரவை நல்லா ஊறி நம்மளோட தோசை நல்லா கிறிஸ்பியாக உங்களுக்கு கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ரவை ஊறிடுச்சு, மாவு நல்லா திக்காயிடுச்சு. இந்த சமயத்தில் இன்னும் கொஞ்சம் 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கிறேன். நல்லா கரைச்சிட்டு மாவோட பதம்னு பார்த்திங்கன்னா நம்ம ரவா தோசைக்கு எப்படி மாவு கரைப்போமோ அதே பதம் இருக்கணும். ஒரு 10 மிளகு சேர்த்துக்கிட்டோன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது எல்லாத்தையும் கலந்துட்டு நம்ம இப்போ தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். தோசைக்கல் சூடானோடனே கொஞ்சமாக பொடியாக நறுக்கின வெங்காயம் போட்டுக்கோங்க. கொத்தமல்லி கொஞ்சமாக பொடியாக நறுக்கின முந்திரி பருப்பையும் போட்டுட்டு நம்ம ரவா தோசை எப்படி ஊற்றுவோமோ அதே மாதிரியே தோசை மாவு ஊற்றிக்கோங்க. இதில் நீங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி எண்ணெயோ நெய் அப்படி இல்லைன்னா வெண்ணெய் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஊற்றிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா மாவு இந்த தோசை நம்ம திருப்பி போட்டு வேக வைக்கக்கூடாது. மீடியம் தீயிலேயே ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வெந்துச்சுன்னா நல்லா மொறுன்னு மாவு வெந்து இந்த மாதிரி ஆகிடும். இதுக்கு ரொம்ப சீக்கிரமாக தோசை வெந்துடும், ரொம்ப நேரம்லாம் எடுக்காது. இது இந்த மாதிரி கிறிஸ்பி ஆனதுக்கப்புறம் எடுத்துடலாம். அவ்வளோதான், பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது தோசை. பார்க்குறப்பே டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம். நீங்கள் எல்லா வகையான சட்னியோடையும் வச்சு சாப்பிட்றப்ப, சாம்பாரோடலாம் வச்சு சாப்பிட்றப்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதே மாதிரி அளவுகளோட தக்காளி தோசையை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.